லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஓய்வு பெற்ற நீதிபதி திரு ஹரிபரந்தாமன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். ஐயா வணக்கம். தேர்தல் பத்திர முறை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் இந்த ஒரு சிறப்பான தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. அனைவரும் வரவேற்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுல உச்சநீதிமன்றம் கூறியவற்றை பார்க்கும் பொழுது குறைந்தபட்ச கட்டுப்பாடுகள் திருப்திகரமாக இல்லை, விதிமுறைகள் எல்லாம் வலுவாக இல்லை அப்படிங்கறத அழுத்தமாக முன்வைத்திருக்கிறது. இப்ப இவற்றையெல்லாம் மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? கட்டுப்பாடுகளை இன்னும் வலுவாக்க வாய்ப்பு இருந்தால் ஒருவேளை இந்த முறை இன்னும் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றனவா? அதாவது இது முதல்ல எல்லாருக்கும் தெரியும், தேர்தலில் அனுமதிக்கப்பட்ட தொகையை எந்த வேட்பாளரும் செலவு பண்றதில்ல. எலெக்ஷன் கமிஷன் அனுமதிக்கிற தொகை வேறு, அதை போல பல மடங்கு தொகையை செலவு பண்றாங்க. அப்போ இந்த ஃபண்டு எப்படி கிடைக்குது? அதுவும் குறிப்பாக எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அவங்க இந்த ஃபண்டை மொபிலைஸ் பண்றது ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. அப்போ 2017 இப்போ இருக்கக்கூடிய பிஜேபி அரசு எலக்டோரல் பாண்டு அந்த இதை கொண்டு வராங்க. எப்படி கொண்டு வருவாங்கன்னா, அவங்க இன்கம் டாக்ஸுக்கு திருத்தம் கொடுக்கறாங்க, கம்பெனிஸ் ஆக்டுக்கு திருத்தம் கொடுக்கறாங்க, பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்டுக்கு திருத்தமாக கொண்டு வராங்க. இந்த திருத்தங்களை எல்லாம் அவர்கள் ராஜ்யசபையில கூட விவாதிக்கிறத தவிர்ப்பதற்காக அவைகளை மணி பில்லாக கொண்டு வருகிறார்கள். முதல்ல முதல்ல புரிஞ்சுக்கணும். அது சுப்ரீம் கோர்ட் இதெல்லாம் பார்த்திருக்கா அப்படின்னு தெரியல. ஏன்னா முழு தீர்ப்பையும் வாசிக்கிறதுக்கான வாய்ப்பில்லை. ஒன்று, அதுவே இந்த அரசாங்கம் செய்த ஒரு பெரிய மோசடியாக எந்த அரசாங்கம் இருந்தாலும் நான் நினைக்கிறேன், ராஜ்யசபையில் விவாதம் இன்றி இந்த மாதிரியான ஒரு முக்கியமான விஷயத்தை அவங்க சட்டமாக்குறாங்க மணி பில் அப்படின்ற போர்வையில். ஒன்று. ரெண்டு, என்ன பண்றாங்க, இதுக்கு முன்னாடி 20,000க்கு குறைவான அமௌண்ட்டை இருந்தா அதை தெரிவிக்க வேண்டாம்னு இருந்து அதை 2,000 ஆக்குறாங்க. ஒரு ரெண்டு. மூணு, அதை அடுத்து இந்த ஸ்டேட் பேங்க் மூலமா வாங்குற எலக்டோரல் பாண்ட்ஸ் இருக்குல்ல, ஈவன் 1 கோடி ரூபாய்க்கு கூட வாங்கலாம். யார் வாங்குவாங்க? கார்பரேட் கம்பெனிக்கு கொடுக்கலாம், நிதியை கொடுக்கலாம். அப்படி கொடுக்கிற அந்த ஃபண்டை எலெக்ஷன் கமிஷனுக்கும் தெரியாது, பொதுமக்களுக்கு தெரியாதுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். பொதுமக்களுக்கு தெரியாது. ஏன்னா அதான் இந்த பாண்டோடைய, இந்த எலக்டோரல் பாண்டை கடுமையாக எதிர்ப்பதற்கான காரணமே அது வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்றதுதான். 2017 95% இப்ப ஆளுங்கட்சிக்கு இந்த பணம் போச்சுன்றது தகவல் சொல்லுது. என்னன்னா, பொதுமக்களுக்கு தெரியாது மட்டும் இல்ல, எலெக்ஷன் கமிஷனுக்கும் தெரியாது, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரியாது. ஆனா ஸ்டேட் பேங்க் கொடுக்கிற தொட்டு, ஸ்டேட் பேங்க் இஸ் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் தி கவர்மெண்ட், அவங்களுக்கு மட்டும் தெரியும் யார் யாருக்கு எவ்வளவு தராங்க என்னன்றத. எனவேதான் இதை அப்போ உடனடியாக வழக்கு தாக்கல் பண்ணாங்க. குறிப்பாக சிவில் சொசைட்டி, நம்ம எந்த கட்சியை சார்ந்தவர்களால இந்த வழக்கு தாக்கல் பண்ணவங்க. 2017க்கு அப்புறம் 19 தேர்தல் அதுக்கு இடையில பல மாநில தேர்தல் ஒவ்வொரு தேர்தல் போதும் கோடிக்கணக்கான ரூபாய், கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கும் மேல இந்த மூலமாக பணம் வசூலிக்கப்பட்டு இருக்கிறது. அதை யார் கொடுத்தாங்கன்னே தெரியாது. அப்புறம் கம்பெனிஸ் ஆக்ட்ல திருத்தம் பண்ணதன் மூலமாக சீலிங் இருந்து ஒரு 7.5% அப்படின்றது, அந்த சீலிங் எடுத்துடுறாங்க. அதே மாதிரி சப்சிடியரி ஆஃப் அயல் நாட்டு கம்பெனி, வெளிநாட்டு கம்பெனி, அவங்க கொடுக்கறதுக்கு இருந்த தடையை நீக்கிறாங்க. எனவே எல்லா மூலமாகவும் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு நிதி வரலாம், குறிப்பாக ஆளுங்கட்சிக்கு வரலாம். அதை யார் கொடுக்கறாங்கன்னு தெரியாது, எவ்வளவு கொடுக்கறாங்கன்னு தெரியாது, மக்களுக்கு தெரியாது, எலெக்ஷன் கமிஷனுக்கு தெரியாது, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாது. அப்படின்னா அதை என்னங்க, அதை விசாரிக்கிறதுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு 10 வருஷம் ஆகுது. ஏன்? பல தேர்தல்ல அவர்கள் பல கோடிக்கணக்கா ஆளுங்கட்சி எடுக்கிறதுக்கு மறைமுகமாக உச்ச நீதிமன்றம் உதவி செய்ததாக மனித உரிமை ஆர்வலர்கள் கருதுகிறார்கள். கடைசியாக 10 ஆண்டு பொறுத்தாச்சும் இப்ப அவங்க பண்ணாங்களேன்ட்டு மகிழ்ச்சி அடைகிறோம். இது ஒரு வரவேற்கத்தக்க தீர்ப்பாக பார்க்கிறோம். ஆனால் இது மறுபடியும் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் தாங்கள் ஆட்சியிலே இருக்கும் போது பணத்தை கார்பரேட்டுகள்கிட்ட வசூல் பண்ணுவதற்காக பல ஏற்பாடுகளை பண்றாங்க. அதிலே ஒரு மோசமான உச்சகட்ட ஏற்பாடு 2017 பண்ண இந்த எலக்டோரல் பாண்டு, ஸ்டேட் பேங்க் மூலமாக, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமாக விநியோகிக்கப்பட்ட இந்த எலக்டோரல் பாண்டு, நான் சொன்ன இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் மணிபில் என்ற போர்வையில் ராஜ்யசபையில் விவாதமின்றி வந்தது. அதை இப்போது உச்சநீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. வரவேற்கலாம்.
லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.